மேலும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். வாக்கு அதிகாரம் என்ற தலைப்பில் 3வது நாளாக ராகுல் காந்தி யாத்திரையில் ஈடுபட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சுப்புராமன். வணக்கம், விவரங்கள் வழங்கலாம். வணக்கம். தேர்தல் ஆணையம் அந்த வாக்காளர் பட்டியலில் முறைகேடு செய்திருப்பதாக குற்றம் சாட்டி ராகுல் காந்தி தலைமையில 3வது நாளாக இந்த யாத்திரையானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக 16 நாட்களுக்கு இந்த யாத்திரையை நடத்த காங்கிரஸ் தரப்பிலிருந்து திட்டமிட்டப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சில நாட்களுக்கு முன்புதான், அதாவது ஆகஸ்ட் 14ஆம் தேதி இரவு நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி தொண்டர்களால் மெழுகுவர்த்தி ஏந்தி ஊர்வலமானது தேர்தல் ஆணையத்திற்கு எதிராக நடத்தப்பட்டது. அதாவது மக்களுடைய வாக்குகள் திருடப்பட்டிருக்கிறது, வாக்குரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பல்வேறு விஷயங்களை அதில் குறிப்பிட்டு இந்த யாத்திரை மேற்கொண்டு இருக்கிறார்கள். குறிப்பாக இந்த யாத்திரையானது பீகாரில் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த யாத்திரையில் கூட்டணி கட்சி தலைவர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தேர்தல் ஆணையத்தை அணுகி, அதாவது எங்களால் எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் பெற முடியவில்லை, தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை, அதே போல தேர்தல் ஆணையம் முறைகேடில் ஈடுபட்டிருக்கிறது, தேர்தல் ஆணையத்தின் முறைகேடு மூலமாகத்தான் பாஜக வெற்றி பெற்றிருக்கிறது, இல்லை என்றால் பாஜக ஆட்சிக்கே வந்திருக்காது என்று பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்னெடுக்கி இந்த யாத்திரையில் அவர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த யாத்திரையில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டு, அதாவது ராகுல் காந்தி செல்லும் இடமெல்லாம் மக்கள் கூட்டமாகவும் அதே போல இந்த யாத்திரைக்கு பெரும் ஆதரவும் பெருகி வருகிறது.